இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய 19வது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு அல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட 19வது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிர் இருக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை, நெஞ்சில் சூடுவென்பது கூட தயாராக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கார்ஷியா. தமிழ் பண்ட யூடியூப் சேனலோட இப்போ நான் பார்க்க போகிற விடயமா இருப்பது, டாக்டர் அர்ஜுனா அவர்கள் காலையில் இருந்து ஒரு பாராளுமன்றத்திலிருந்து ஒரு அவரின் உரையினை நிகழ்த்தியிருப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அவர் ஜாழ்ப்பாண வைத்தியசாலை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களையும் அவர் அந்த காணொலியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதை பற்றி ஒரு காணொலியாக தான் இருக்கப் போகின்றது. நீங்கள் அதற்கு முதல் செய்ய வேண்டியது இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம் வீடியோ கூட. இதை பற்றி ஒரு கருத்துக்களை ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தால் எனது தமிழ் பண்ட யூடியூப் சேனல் கமெண்டின் மூலம் உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கொள்ள முடியும் என கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போகிறோம். என்ன விடயங்கள் அந்த உரையின் மூலம் பேசியிருக்கின்றார் என்பதை உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம் தமிழ் பண்ட யூடியூப் சேனலாக. வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு, அதாவது அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை. அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு 1500 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள். அங்கே 3 வருடங்களுக்கு முன்னர் 170 சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம். அந்த 170 இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் 3 மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது 3 வருடங்கள் கடந்திருக்கிறது. அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு 10,000 ரூபாய் 5 மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும். அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது. அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகாணத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட 170 உறுப்பினர்களும், அதாவது தொண்டர்களும் அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள், உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று. ஆனால் அங்கே வந்து வேலை செய்த அன்று ப்ரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை மீறல்கள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவெனில், யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய
மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு 8 வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவான ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு உறுப்பினர்களை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய 19வது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு அல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட 19வது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிர் இருக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடுவென்பது கூட தயாராக இருக்கிறேன். மிகக்குரிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவரும் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன. இதை நான் பாராளுமன்றத்துக்கு தர விரும்புகின்றேன். அது தவிர அவர்கள் கைகளால் வழங்கப்பட்ட டாக்டர் அர்ஜுனா பார்த்தமான டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சமூக ஊடகங்களில் தற்காலத்தில் ஒரு பிரபலியமான ஒருவராகவே காணப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்ற போது அந்த அநீதிகளுக்கு எதிராக அவர் ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. மருத்துவ மாபியாக்கள் அதிகமாகவே இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே வலுப்பெற்றிருக்கின்றது. அதனை எதிர்த்து ஒரு போராடக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தற்காலத்தில் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றோம். කරුණාකර ඔබ ඉදිරිපත් කළ තියෙන කොල්ලේ තියෙන ඉදිරිපත් කළ තියෙන ප්‍රශ්න පමණක් කතා කරන්න. ඒක විතරයි කතා කරන්නේ මෙතම. එතකොට මේ මගේ අතේ දීලා තියෙන්නේ මෙච්චර කම්ප්ලයින්ට්ස් පද. මේවා අපි ටේබල් කරන්න කැමති කරුණාකරලා මේක දැනගන්න. එතකොට මේ පුත්කලයා ඩොක්ටර් සත්‍යමූර්ති ඒ හොස්පිටල් එකේ මන්ත්‍රීතුමා කොලේ තිබෙන දේ පමණක් කතා කරන්න. ඔබ කොහොමද? ඒක විතරයි කතා කරන්නේ. ඒක ලිඛිත වලින් මම දීලා තියෙනවා කතානායකතුමා. ලිඛිත වලින් දීලා තියෙනවා ඒක. එතකොට මේ ඩොක්ටර් සත්‍යමූර්ති කලින් පොහොට ආණ්ඩුවේ එයා කැබිනට් මිනිස්ට්‍රීකින් එයාට එයා ඇක්ටිං කන්සල්ටන්ට් ඇඩ්මිනිස්ට්‍රේටර් එයා කන්සල්ටන්ට් කෙනෙකුත් නෙවෙයි. එයා ඇක්ටිං කන්සල්ටන්ට් ඇඩ්මිනිස්ට්‍රේටර් විදියට ඉන්න කාලේ කැබිනට් එක අප්‍රූවල් එකක් දීලා එන්බෝස් දීලා තියෙන්නේ. එතකොට එතනින් එන්පෝස්ට් එක දුන්නාම වෙන කාටවත් යන්න බෑ. මෙයාට ඇක්ටිං කන්සල්ටන්ට්. එතකොට දැන් මම කරුණාකරලා ඉල්ලනවා මේ වගේ පුත්කලයෝ පොලිටිකලි ඉන්වෝල්ව් වෙලා මේ වගේ අපොයින්ට්මන්ට් දීපු පුත්කලයෝ අයින් කරලා එතන ඉන්න ළමයිට සාධාරණයක් කරලා දෙන්න කියලා ඉල්ලනවා. කරුණාකරලා NPP ආණ්ඩුවකට අපේ ජනතාව සඳ දුන්නේ අපි මේ වගේවල් අපි ඕගොල්ලෝ හොරු අල්ලනවා කියලා. එතකොට මේ වගේ හොරු ආරක්ෂා කරලා මෙයාගෙන තියෙන කම්ප්ලයින්ට් ටිකක් බලන්න මෙච්චර කම්ප්ලයින්ට්ස් ටිකක් තියෙන මෙයා ගාව. එතකොට මෙයා තාම තියාගෙන එයා කියනවා ඉන්න මේ මන්ත්‍රී කෙනෙක් කවුද අමති කෙනෙක් එයාගේ රයිට් හෑන්ඩ් කියලා. එතකොට DCC මීටින් එක ඇවිල්ලා කියනවා මම මේක එළියෙන මාව මරනවා කියලා. එතකොට පාර්ලිමේන්තු මෙම්බර් කෙනෙකුට මට පාරේ යන්න බෑ මට වාහනේ දීලා නැහැ මට ආරක්ෂාව මුකුත් දීලා නැහැ. එතකොට මං කොහොමද හොරු අල්ලන්නේ? ඕගොල්ලෝ හොරු අල්ලනවා කියලා කිව්වා. එතකොට ඒ වෙල ටික මං කරන්නම්. කරුණාකරලා මේ කම්ප්ලයින්ට්ස් ටික මේ බාරගන්න මම පැහැදිලිම කෙටින් මං ඉල්ලලා තියෙනවා. ඒ වගේ පුත්කලයෝ හොස්පිටල් එකකින් අයින් කරලා දාන්න කියලා. දෙවෙනි එකක් තමයි එයාගෙන ඉම්පාර්ෂල් ඉන්ක්වයරි එකක් ඉල්ලන්න කියලා යුදවන්න කියලා ඉල්ලනවා. තව එකයි අපි DCC මීටින් වලත් කතා කරා. ඒ DCC මීටින් වල කතා කරනකොට එතන තිබ්බ ප්‍රශ්න ඔක්කොම ටික මම අරු කතානායකතුමනි එතුමාට වෙලා තිබෙන අසාධාරණ විපක්ෂය සංවිධායක මණ්ඩලයෙන් වෙලා නොදී තිබෙන ප්‍රශ්න අපි මෙතන වාර්තා කරලා තිබෙනවා. නමුත් එතුමා 27 යටතේ ඔබතුමාට ලබා දී තිබෙන ලිඛිත ලේඛනයෙන් සහ මුලින්ම පිටපණිමින් දැන් මෙතන වෙනම සංවාදයක් කරන්නේ. ඉතින් මේක පාර්ලිමේන්තු විස්තරණයකට විරුද්ධයි. ඒ ඔබතුමාගෙන් බලාපොරොත්තු වෙනවා මේක හරියට එතුමාට උපදෙස් දීලා කරන්න. ස්ථාවර නියෝග 27 යටතේ පෞද්ගලික පැහැදිලි කිරීම ගරු නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න. මම පාටි ලීඩර් කෙනෙක්. මේකෙන් ඇවිල්ලා මට කතා කරන්න බෑ. එහෙනම් ඔබතුමාලා කියන්න මට එන්න එපා කියලා මං ගෙදර ඉන්නම්. එතකොට වැඩක් නෑනේ. එතකොට අපේ මිනිස්සු ඡන්දය ඉල්ලලා බලන්නකෝ. දැන් මේ විපක්ෂයෙන් ගිහලා එනකොට ඕ ලෙවල් නැති මිනිහාගේ විපක්ෂයකට දාලා මන්ත්‍රීතුමාගේ ප්‍රකාශය අවසන් නම් ඉඳගන්න අසුන් ගන්න
මන්ත්‍රතුමාගේ ප්‍රකාශය අවසන් නම් අසුන් ගන්න. ඕගොල්ලෝ අල්ලන්න ගියාම ඕගොල්ලෝ ඔක්කොම ටික අල්ලන්න ඕනේ. ඒක අපේ ජනාධිපතිතුමා කරුණා කරලා මේගොල්ලෝට අපිට දුන්නාට අපිට හරි මං අරන් දෙන්නම් ඕගොල්ලෝ අරප ඔක්කොම අරද්දක්. ජෆ්නාවල මේ ඩොක්ටර් සර්වානන්ද තියාගෙන ඕගොල්ලෝ මරපු එකක් ඕගොල්ලෝ කරපු බෙඩ ටිකක් අපේ මිනිමරුවා ඒ ටික ස්ථාවර නියෝග වලට පටහැනි සියලුම දේවල් මන්සඩ් වාර්තාවෙන් හරි ඒ ටික ඔක්කොම මම ගරු කතානායකතුමනි